நேரடியா விஜய் வரும்போது விஜயோட காருக்கு முன்னாடி அவங்க கட்சி நிர்வாகி போய் காரை மறிக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த இடத்துல காரை விட்டு கீழே இறங்கல, என்னன்னு கேட்ட மாதிரியும் தெரியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஏன் அவங்களை கூப்பிட்டு என்னமா உங்களுக்கு பிரச்சனைன்னு விஜய் ஏன் கேட்கறது ரெடியா இருக்க மாட்டேங்கிறாரு? அது பண்ணினா அப்புறம் நாளையில இருந்து தினம் 4 பேர் அவர் கார் வரப்போ வெளியில வந்து இதையே பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயமும் வரலாம். இது முழுக்க முழுக்க அந்த பெண்மணி மாத்திரமா பின்னாடி யார் பின்பலம் இருக்கான்னு பார்க்கணும். பின்னாடி யாருன்னா தாவேகாக்குள்ளே ஒரு கேங் இருக்கான்னு பார்க்க. தாவேகாவா இல்ல திமுக பிளஸ் போலீஸ் மூலமாக அவர் அங்க உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களான்னு பார்க்கணும். இதர் இந்த இசட் செக்யூரிட்டிலாம் தமிழ்நாடு போலீஸ் தான். அவங்க ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்களா? இவங்கெல்லாம் திமுக செட்டப் பண்ணணும் பார்க்கணும். ஏன்னா முன்னால கோயம்புத்தூர்ல ஒருவர் இவருக்கு ஆதரவா 4 வீடியோ போட்டு தாவேகாவை சேர்ந்த இவர் திமுகவுக்கு சேர்ந்துட்டார்னு ஒரு பெண்மணியை பெருசு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாகர்கோயில்ல கமலஹாசன் கட்சியில வேட்பாளரா நின்னவர் தாவேகாக்காரர் திமுகவுக்கு மாறிட்டார்னு 2 நாள் முன்னாடி ஒன்று ஓட்டினாங்க. திமுக எல்லா வித ஸ்ட்ராட்டஜியும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் தப்பா வருதுன்னா வேணும்னே நெகட்டிவ் கேம்பெயின் நடக்குதா? ஏன்னா திமுக எந்த அளவுக்கு போகும்னா, கரூர்ல அந்த 2 பெண்மணிகள் கொடுத்த வீடியோக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் அதை வைரல் பண்ணாங்க. ஸோ திமுக எந்த அளவுக்கு இறங்கக்கூடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால விஜய் முழுக்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். அவங்க இயங்குறது முழுக்க இப்போ சோசியல் மீடியாவில் மட்டும்தான். ஸோ அங்கே இல்லைன்னு சொன்னால் கீழே எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியல. விஜய் வருகிற கணிப்புகளை பார்த்தால் மக்களிடம் அவருக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்கிறது, அவர் ஒரு மாற்றம் கொடுப்பார் அப்படிங்கிற ட்ராக்ஷன் இருக்கிறப்போ அவர் இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணணும். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பனையூர் அலுவலகத்தில் இன்னைக்கு காலையிலிருந்தே தூத்துக்குடியை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் விஜயை சந்திக்க காத்திருக்கிறாங்கிற மாதிரியான செய்திகள் வந்துச்சு. அப்போ தூத்துக்குடியினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஜித் ஆக்னல் அவர்கள் தனக்கு இன்னுமே பொறுப்பு போடலை, தன்னை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு போடலை அப்படின்னு விஜய் சந்திக்க நிற்கிறாங்க, கண்ணீர் மல்க நிற்கிறாங்கிற செய்திகளை பார்த்துட்டு இருந்தோம். மாலை வேளையில் விஜய் அவர்கள் வரும்போது அவங்க கார் முன்னாடி போய் நின்று காரை மறித்து கொஞ்சம் ரொம்ப கோபமாகவே தான் அஜித் ஆக்னல் அவங்க பார்த்தாங்க. விஜய்கிட்ட என்னை கூப்பிட்டு பேசுங்க என்னங்கிறத நான் சொல்லணும் நிறையா அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க இதை பண்ணாங்கன்னு பார்க்கப்படுது. என்ன நடக்குது அங்கே, எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுது? இல்லை, கட்சியுடைய அமைப்பு முழுக்க புசி ஆனந்த் வச்சிருக்கிறார் என்றும் அவரை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியல. புது பதவி வாங்கணும்னாலும் அவரை காக்கா பிடிக்கணும்னு சில பேரும், காசு கொடுக்க வேண்டி இருக்கணும் சில பேருங்கிற மாதிரி ப்ரெஸ்ஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 120 மாவட்டத்துக்கு செயலாளர்கள் போட்டாச்சுன்றாங்க. எனக்கு எந்த பேரும் எனக்கு தெரியல. ஆனால் தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு போட்டுட்டாங்க. தூத்துக்குடி மட்டும் பெண்டிங்கில் வைக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று மெட்ராஸில் சொல்லுங்களேன், யாராவது ஒரு முக்கியமாக ஒரு 4 தலைவர்களை சொல்லுங்களேன். நம்ம யூடியூப் புரியுது இல்லை, இப்போ நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் அவங்களுடைய கட்சியில் அஃபிஷியலாக லெட்டர் பேடில் சொல்லி ஏதாவது அறிக்கையை கொடுத்து அவங்க சார் அவங்க இயங்குறது முழுக்க இப்போ சோசியல் இதில் தான், மீடியாவில் மட்டும்தான் பெரும்பாலும் இயங்குகிறார். ஸோ அங்கே இல்லைன்னு சொன்னால் கீழே எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியல. பட் சார் பிரச்சனை என்னென்னா, நான் போன தடவை உங்கள்கிட்ட சொன்னேன், விஜய் வருகிற கணிப்புகளை பார்த்தால் மக்களிடம் அவருக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்கிறது, அவர் ஒரு மாற்றம் கொடுப்பார் அப்படிங்கிற ட்ராக்ஷன் இருக்கிறப்போ அவர் இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணணும். இதைத்தான் நம்ம முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். ஈரோடில் ஒரு பெரிய மீட்டிங் போட்டார், ஒரு 25,000 பேர் வந்தாங்கன்னாங்க. அதுக்கு அடுத்தது கிறிஸ்மஸ் மீட் பண்ணார். அதையும் 2 பக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு கட்சி தொண்டர்களுக்கு போட்டுட்டு மக்களுக்கு வாழ்த்தும் போது கொண்டாடுபவர்களுக்கு வாழ்த்துக்கள்னா, இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடுபவர்களுக்குன்னு ஏன் சொல்லலன்னு எனக்கு தெரியும். அப்போ புசி ஆனந்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் யாரோ இருந்தால் அவங்களுக்கு பதவி கிடையாதுங்கிறது தான் இருக்குதா? அதனால தான் அஜித் ஆக்னல் அவர்களும் புசி ஆனந்த் அவர்களுக்கும் ஏதோ ஒரு கிளாஷ் இருந்திருக்கும், அதனால தான் அவங்களுக்கு பொறுப்பு போடாமல் இருக்கிறாங்க. இல்லை, அதுதான் இருக்குது. அதாவது இங்கே மாத்திரம் இல்லை சார், கூட்டத்துக்கு யாரா இப்போ இதில் அந்த மகாபலிபுரம் அதுக்கு முன்னாடி மீட்டில் ஆடிட்டர் 3 முறையாக உள்ளே வர முடியவில்லை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அருண்ராஜும் ஒரு மீட்டில் நான் ஃபோன் அடித்தா கூட எடுக்கலை அப்படின்னு வந்துருக்கு. ஸோ புசி ஆனந்த் முழுக்க இவரை கட்டுப்படுத்தி வச்சு, விஜய் அவர் தான் இன்னைக்கு இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எல்லாமே புசி ஆனந்த் கண்ட்ரோலில் தான் இருக்கா? எந்த மீட்டிங் என்னைக்கு நடக்கணும், யார் அதில் கலந்துக்கணுங்கிறது எல்லாமே புசி ஆனந்தோட கண்ட்ரோலில் இல்லை. அதாவது அதை ஓரளவுக்கு பேசி எடுப்பாங்க. பட் ஆர்கனைசிங், செக்யூரிட்டி, பாதுகாப்பு எல்லா விஷயத்தையும் இவர் இப்போ 8-10 வருஷத்துக்கு மேலே தன்னுடைய இதை நடத்துகிறார் விஜய் ரசிகர் மன்றத்தங்கிறதுனால. கட்சி பொறுப்பு, கட்சி பதவிகள் அத்தனையும் அவர்கிட்ட தான் கொடுக்குறாரு. இப்போ ஓரளவுக்கு நம்ம பேப்பரில் வருதா நமக்கு ரொம்ப உள் வரைக்கும் தெரியாதுங்கிறதுனால இப்பொழுது ஜான ஆரோக்கியசாமி, அருண்ராஜ் அப்படிங்கள இது பண்ணுறாருன்னு வருது. நேற்றைக்கு இன்னும் புதுசாக சில பேர் சேர்ந்துருக்காங்கன்னு வருது. ரெட்பிக்ஸ்லேருந்து இவர் இந்த லாயர் சத்யகுமார் போன்றவர்கள் சார் பிரச்சனை இன்னைக்கு விஜய்க்கு
அதாவது வேறு ஒருத்தர் வந்து 10 மீட்டிங் போய் நடக்கிறது இவருக்கு ஒரு இதில் வந்தால் கிடைக்குதுன்னு சொன்னால், பட் இதெல்லாம் ஓட்டாக மாறுமா? பேப்பர் இன்னொன்று, தமிழ்நாடு மீடியா என்பது முழுக்க முழுக்க திமுகவின் ஒரு கைப்பாவை. அவர்கள் ரிமோட் அமுக்குனா பேசுவாங்க, ஒரு செய்தியை பரப்புவாங்க. உதாரணமாக உங்களுக்கு சிவகங்கையில் அந்த மடப்புறம் கோயிலில் அஜித்குமார் மரணத்துக்கு இவர் நேரில் போய் ஒரு 2 லட்சம் கொடுத்தார். ஆனால் ப்ரெஸ்ஸில் எந்த அளவுக்கு கவர் ஆச்சு? நம்மளை போல் யூடியூப்லேயும் இதுலேயும் முழுக்க முழுக்க தேடுறவருக்கு அது கண்ணில் வந்ததே தவிர எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை கவர் பண்ணல. அதே அனிதா விஷயமோ வேறு விஷயத்திலோ மிகப்பெரிய அளவில் இவரும் பண்ணார். அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை தாண்டி இவர் வரணும்னா ஒரு பக்கம் தன்னுடைய ஓன் மீடியா வளர்க்கணும், இன்னொரு பக்கம் தொண்டர்களோடும் மக்களோடும் பழகணும். ஸோ அதை நோக்கி, அதாவது மாதத்துக்கு ஒரு மீட்டிங்கிறத தாண்டி இது கிருஷ்ணகிரி ஈரோட்டை தாண்டி இப்போ இதுக்கு வந்திருக்காரு. கட்சிக்காரங்க கூடயும் இன்னும் நிறைய பழகணுமா சார்? இப்போ கிரவுண்ட் லெவலில் இறங்கி இப்போ என்ன இஷ்யூ, யார் யாருக்கெல்லாம் ஏன் இன்னும் பொறுப்பு போடலைங்கிற மாதிரியான இதில் மாத்திரம் இல்லை சார், அது மாத்திரம் இல்லை. நீங்கள் ஒரு தொகுதியில் 73,000 இது பூத் இருக்குன்றாங்க. ஒரு பூத்துக்கு 10 பேர் வச்சா 7.5 லட்சம் பேர் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டு. பட் உங்கள் அந்த 10 பேர் தான் அவங்களுக்கு போடக்கூடியவங்கள வர வைக்கணும், மாற்றி போட்டக்கூடாது. ஸோ அந்த 10 பேரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பூத்துக்கும் வேண்டாம், 2 பூத் 3 பூத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்க சொன்னால் கேட்பாங்கன்னு அந்த வட்டம் மாவட்டத்தை மீட் பண்ணி தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம தொகுதிக்கு இது பண்ணால் இது பண்ணுவேன்னு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு பண்ணி ஆகணும். இன்னும் மாவட்ட செயலாளர்களையே இன்னும் பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் கீழே வருதுன்னா என்னைக்கு வரப்போ சார்? விஜய் அதாவது யூடியூப்பில் மாத்திரம் வச்சு பண்ணாங்கன்னா இந்த 5% 8% சீமான் வாங்குற மாதிரி தான் போக முடியும். அதை தாண்டி இவர் 20 25 அதை தொட்டுட்டாருன்னு பாண்டே சொல்கிறார், ஜேவிசி சொல்கிறார், இது ஈவன் பிஜேபிக்கு ஆதரவுன்னு சொல்லப்படுற ஜனம் டிவி எல்லாருமே சொல்கிறப்ப இதை ஓட்டாக கன்வெர்ட், ஏன்னா இதே அளவுக்கு பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கும் சொல்லப்பட்டது. அவர் 20% வாங்குவார். யார் உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு 5-6 பேர் முதல்ல கொடுத்தா, நம்பர் 1 தேஜஸ்வி யாதவ், நம்பர் 2 பிரசாந்த் கிஷோர் பாண்டே, 3வது இடத்துல தான் நிதிஷ்குமார் வந்தாங்கன்னாங்க. ஆனால் கடைசியில் ரிசல்ட் எப்படி மாறிச்சு? ஸோ நான் சொல்கிறது இவர் அதை நோக்கி போகணும். ஏன்னா இவருடைய அட்வான்டேஜ் புதுசாக நீங்கள் போய் விஜய் யாருன்னு சொல்ல வேண்டாம். இன்றைக்கும் சீமானை தமிழ் தேசியம் அல்லது மீடியா சார் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் யூடியூப் சேனல் நம்ம பெருவாரியான யூடியூப் சேனல்ஸ் ஒரு 30,000 ஆவரேஜ் எந்த வீடியோ போட்டாலும் 20,000 30,000 போடுற மாதிரி ஒரு 500 சேனல் இருக்குன்னு வைங்க. ஸோ 500 × 30,000 போட்டால் எத்தனை பேர் வருது? 15 லட்சம் பேர். அவ்வளோதான் பார்க்குறாங்க. எவ்வளோ ஓட்டு இருக்குது? 5.5 கோடி பேர். ஸோ இப்போ இந்த 15 லட்சம், அதே மாதிரி மீடியா தினமலர், தினகரன், தினமணி, தினத்தந்தி இந்த 4ஐயும் படிக்கிறவங்க 12 லட்சம் பேர் வாங்கிறது. படிக்கிறது 4 மடங்குன்னு வச்சுக்கிட்டா கூட 42 48 50 லட்சம் பேர் தான். உங்களுக்கு தேவை 5.5 கோடி ஓட்டு. இதை ரீச் பண்ணுறதுக்கு என்ன? ஏன்னா ஜெயலலிதாவை நீங்கள் செங்கோட்டையனை கொண்டு வச்சுருக்கீங்க, அவர் மிகப்பெரிய அசட். ஜெயலலிதா வெற்றியின் பின்னால் பல தேர்தல்களில் இருந்தார்னு ஈரோட்டில் பாராட்டி பேசினார். ஆனால் அவருடைய ஸ்டைல் என்ன? 234 தொகுதிக்கும் காரை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு வேனை எடுத்துக்கிட்டு நீங்கள் போவாங்க. ஒரு என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் 3 மணிக்குலேருந்து ஒரு 3 மீட்டிங் போடுவாங்க. பகல் முழுக்க நீங்கள் சொன்னீங்களே அந்தந்த ஊருடைய தலைவர்கள் கட்சியில் முக்கிய இவங்களை மீட் பண்ணி நீங்கள்லாம் ஜெயிக்கணும், அதுக்கு பணம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க. இப்போ எதையுமே பண்ணாமல் இன்னும் பண விஷயத்தை யாரோ ஒரு தாவைக்கா நண்பரை கேட்டால், சார் எங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க, அங்கேருந்து வராது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் இருந்தால் வரவங்க தேர்தலில் ஜெயிக்கணும்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு 10 to 20 கோடி இருந்தால் தான் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை கொடுக்க முடியும். 3 பிரதான கட்சிகள் 2 தாண்டி 3வது கட்சி இருக்கீங்க, ஈவன் சீமானை தாண்டி நீங்கள் மேலே வரணும்னா அந்த அளவுக்கு சார் ஓட்டருடைய அந்த இவர் ராஜீவ்காந்தி காட்டுறாரு இந்த அடிக்கி அந்த புக்கு வாங்கணும்னா 25,000 ரூபா நீங்கள் இப்போ கொடுத்தா தான் அத்தனை ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும். அந்த 25,000 பேருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பணும், இது பண்ணணும்னா அதுக்கு அடுத்தது ஒன்னொன்றுக்கும் என்னென்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் என்ன செட்டப் வச்சுருக்கீங்க? ஜான் ஆரோக்கியசாமி பெண் நிறுவனம் அவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்கும்பொழுது நேரடியாக விஜய் வரும்போது விஜயோட காருக்கு முன்னாடி அவங்க கட்சி நிர்வாகி போய் காரை மறிக்கிறாங்க. அவங்க ஆதரவாளர்கள் கூட இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இது அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அந்த இடத்துல காரை விட்டு கீழே இறங்கலை, என்னன்னு கேட்ட மாதிரியும் தெரில. அவருடைய கார் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுது.
அந்த சம்பவம் நடந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பெண் நிர்வாகி வெளியே தான் நிற்கிறாங்க. விஜய் அவர்கள் உள்ள அவங்கள அழைச்சி என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கல. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு அஜிதா ஆக்னல் கிட்ட. ஸோ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்து அவங்கள கூப்பிட்டு என்னம்மா உங்களுக்கு பிரச்சனைன்னு விஜய் ஏன் கேட்கறதுக்கு ரெடியா இருக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்லை அது பண்ணினா அப்புறம் நாளையிலேருந்து தினம் 4 பேர் அவர் கார் வரப்போ வெளியில் வந்து இதையே பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயமும் வரலாம். பட் இதை தாண்டி இவங்கெல்லாம் திமுக செட்டப் பண்ணணும் பார்க்கணும். ஏன்னா முன்னால் கோயம்புத்தூரில் ஒருவர் இவருக்கு ஆதரவாக 4 வீடியோ போட்டு தாவேக்காவை சேர்ந்த இவர் திமுகவுக்கு சேர்ந்துட்டார்னு ஒரு பெண்மணியை பெருசு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாகர்கோயிலில் கமலஹாசன் கட்சியில் வேட்பாளராக நின்றவரை தாவேக்காக்காரர் திமுகவுக்கு மாறிட்டார்னு 2 நாள் முன்னாடி ஒன்று ஓட்டினாங்க. ஸோ நான் சொல்கிறது திமுக எல்லா வித ஸ்ட்ராட்டஜியும் பண்ணும். சரி, நீங்கள் திமுக என்ற ஒரு கட்சி, திமுகவில் எல்லா கட்சியும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு தான் நிற்கிறாங்க. ஸோ எதிரியை எப்படியெல்லாம் வீழ்த்தணும்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப விஜய், நான் தான் சொல்கிறேன், அவர் 24 மணி நேரம் இன்னிலிருந்து 120 நாட்கள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு 4 தொகுதியின் மேனிக்கு எடுத்துகிட்டு போனால் கூட இது நான் ஒரு தொகுதிக்கு 100 பேரை சந்திக்கணும்னு வச்சுக்கேன். 2.5 லட்சம் பேருக்கு 100 பேருக்கு ஒருத்தர்னு சந்தித்தாலே உங்களுக்கு 250 பேரை சந்திக்கணும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தொகுதிக்கும் சந்தித்து பண்ணார்னா ஒருத்தர். அதை விட்டுட்டு நான் இது பண்ணால் இன்னும் நான் தான் போன தடவை நம்மகிட்ட சொன்னேன், சேனல்களுக்கு பேட்டி கொடுங்க. ஒரு தொகுதிக்கும் ஒரு 15 நிமிஷம் பேட்டி, லயலாமணியோ இல்லை இவரோ அருண்ராஜோ எடுக்கட்டும், 2 கேள்வி அவங்க பதில் சொல்லணும். இல்லை ஒரு ஆங்கரை வச்சுட்டு நீங்கள் ஒரு கேள்விக்கு அந்த தொகுதிக்கு என்னென்ன முக்கியம், இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாமல் முழுக்க இது. இன்னொன்று, திருப்பரங்குன்றத்தில் எந்த விஷயத்தை அவர் கமெண்ட் அடிக்கலை. கிறிஸ்மஸில் போய் பைபிளை பற்றிலாம் பேசுவது நிச்சயமாக பல தமிழர்களை வருத்தப்படுத்தும். அவங்க ரசிகர்கள் ஏற்றுட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே திருப்பரங்குன்றம் விஷயத்தில் திமுக ஹேண்டில் பண்ண விதம், முதல்ல தமிழர்கள் கார்த்திகை தீபம் ஏற்றாமல் தடுத்தாங்க. பட் சரி, அதுவாவது அங்கே ஏதாவது கலவரம் வரக்கூடாது, ஒரு வருஷம் போகட்டும்னு வச்சுக்கிட்டா, முந்தா நேற்றுக்கு 4 நாள் முன்னாடி சந்தனக்கூடு வருது அப்படின்னு பர்மிஷன் கேட்டால், பீஸ் கமிட்டின்னு கூப்பிட்டதில் ஊர்க்கார மக்களையே கூப்பிடல, கோயிலேருந்து இவங்க அதிகாரி மாத்திரம் கூப்பிட்டுட்டு, ஊர்க்காரங்களே கூப்பிடாம 2-3 கட்சிக்காரங்களை கூப்பிட்டுட்டு ஒரு பீஸ் கமிட்டி போட்டு எந்த கண்டிஷனும் போட்ட கண்டிஷன் 4 பேர் மாத்திரம் மேலே போட்டு வரணும்னு. நேற்றுக்கு 4 பேர் போனன்ற இடத்துல 30 பேர் போயிருக்காங்க. 30 பேர் போன உடனே மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே 19 நாட்களாக யாருமே மலை மேலே ஏற முடியாது. மேலே இருக்கிற காசிநாதர் கோயில் உட்பட குருக்கள் மாத்திரம்தான் போயிட்டு வர்றாரு. இப்போ நேற்றுக்கு எல்லாரும், ஏன்னா அவங்கள முஸ்லீம்ஸ் மாத்திரம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்தவர்கள் ஆதார் கார்டை காமிச்சு ப்ரூவ் பண்ணால் ஊர்க்காரங்க மாத்திரம் நேத்திலேருந்து ஏறலாம். இதுவும் நாளைக்கு திருப்பி போட்டுடலாம், ஏன்னா இன்றைக்கி இது சந்தனக்கூடம் முடிஞ்சிடுச்சுன்னா. ஸோ திட்டமிட்டு தமிழர்கள் நீங்கள் உங்கள் பண்டிகைகளை கொண்டாட மாட்டோம், மாற்று மதத்துக்கு விட்றாங்க. இது இங்கே மாத்திரம் இல்லை, மதுரையில் இதே சின்னனம்பட்டி புடவைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, திண்டுக்கல் போகிற ஊரில், அந்த ஊர் பக்கத்தில் கோவில் பெருமாள்பட்டிங்கிற ஊரில் மண்டு கருப்பண்ணசாமி கோயில்லையும் 144 ஹைகோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கின பிறகும் 144 போட்டு அங்கேயும் தீபயத்தில். அந்த ஊரில் கிறிஸ்தவர்கள் அதிகம், இங்கே முஸ்லீம்கள்னா அங்கே கிறிஸ்தவர்கள்ங்கிறாங்க. ஸோ முழுக்க திமுக மதவாத அரசியலுக்கு மைனாரிட்டியை ஒன்று சேர்த்தா நம்ம ஜெயிக்க முடியுங்கிறார். விஜயுடைய பெரிய டார்கெட்டும் அதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது தமிழர்களை வருத்தப்படுத்தும். புதிய ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், நான் சொல்கிறது உங்கள் ரசிகர்கள், உங்கள் பேரில் இளைஞர்கள், ஜென்சின்னு சொல்கிறவங்க, இவங்க இல்லை எத்தனை பேருக்கு ஓட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நீங்களே இங்கே இருக்கீங்க, ஆனால் உங்கள் உங்கள் ஊரில் சொந்த ஊர்லேயே வச்சு மாற்றாமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் அன்றைக்கி இல்லை, கண்டிப்பாக தேர்தல் புதன் அல்லது வியாழக்கிழமை தான் வைக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ முதல் முறை போன 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முதல் 2 ஃபேஸு வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமையோ எல்லாம் லீவ் போட்டு ஓட்டு போடாமல் ஊருக்கு போகிறாங்கன்ட்டு அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி நடுவில் வந்தால் 4 நாள் லீவ் போட்டு போக முடியாதுன்னு பலர் ஊரில் ஓட்டுருக்கிறவங்க போக முடியாது. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஓட்டு வாங்கிறதுக்கு விஜய் என்ன பண்ணியிருக்கார் சார்? கட்சிக்காரர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். காரை மறித்து அட்டென்ஷன் கிராப் பண்ண வேண்டிய அளவுக்கு ஒரு பெண் நிர்வாகி இத்தனை வருஷம் உழைச்சவங்க தள்ளப்படுறாங்க. ஏன் அந்த அளவுக்கு விஜயனுடைய பார்வை இந்த மாதிரியான நிர்வாகிகள் மேலே படமாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, அவருக்கு இசட் செக்யூரிட்டியில் ஆரம்பித்து பவுன்சர்ஸ் வரைக்கும் வச்சிருக்கிறப்ப அவங்க நுழைஞ்சிருக்காங்கன்னால் அது எளிதாக இருக்க முடியாது. ஸோ இதன் பின்னால் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. இதர் இந்த இசட் செக்யூரிட்டிலாம் தமிழ்நாடு போலீஸ் தான், அவங்க ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்களா? ஏன்னா இது முழுக்க அந்த பெண்மணி மாத்திரமா, பின்னாடி யார் பின்பலம் இருக்கான்னு பார்க்கணும். பட் இதையெல்லாம் யாருன்னா தாவேகாக்குள்ளே ஒரு கேங் இருக்கான்னு பார்க்கணும். திமுக ப்ளஸ் போலீஸ் மூலமாக அவர் அங்கே உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களான்னு பார்க்கணும்.
ஏன்னா அந்த ஆங்கிளையும் பார்க்கணுங்கிறீங்க. You are not sure, but maybe. ஆமா நிச்சயமா. ஏன்னா நீங்க நான் சொல்றது அவர் வரதா இருந்தால் அந்த தெரு முன்னாடில இருந்து பவுன்சர்ஸ் வந்து வழியை கிளியர் பண்ணி. அதுவும் குறிப்பா இன்னைக்கு பெண் பவுன்சர்கள்லாம் இந்த இடத்துல இல்ல அதான் நம்ம நான் சொல்றது சாதாரணமாகவே இருக்கும். மீன் இவரை விட்டுருங்க, விஜய் சீமானுக்கே 20 பவுன்சர் வச்சுட்டு தான் சுத்துறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நிச்சயமாக இது சாதாரணமாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை சார். இப்போ மீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்கிறது ஒரு நல்ல விஷயம். நான் சொல்றது பல இளைஞர்கள் நாங்கள் விஜயோட வர்றோன்னு இப்போ இத்தனை நாளாக ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த கரூருக்கு பிறகு பல பேர் வந்து வாட்ஸ்அப்லேருந்து வெளியில் வந்தாங்கன்னா சவுக்கு போன்றவர்கள் பரப்பினாலும் தொடர்ந்து இருக்கிறப்ப இது நம்பிக்கை தருதுன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் தப்பாக வருதுன்னா வேணும்னே நெகட்டிவ் கேம்பெயின் நடக்குதா? ஏன்னா திமுக எந்த அளவுக்கு போகும்னா நம்மளே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். கரூரில் அந்த 2 பெண்மணிகள் கொடுத்த வீடியோவுக்கு 30 லட்சம் ரூபா செலவு பண்ணி யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் அதை வைரல் பண்ணாங்க. ஸோ திமுக எந்த அளவுக்கு இறங்கக்கூடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால விஜய் முழுக்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் அதே போல் அங்கேருந்து ராகுல் காந்திகிட்டேருந்து இன்னும் பாசிட்டிவ் சிக்னல்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் கேரளா ஜெயித்த உடனே கொஞ்சம் காங்கிரஸ் 70 வரைக்கும் கேட்டாங்கன்னோ. பட் அதன் பிறகு நேற்றுக்கு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தோல்வி வந்திருக்கு. கோவாவிலும் அங்கே தோற்றுருக்காங்க. ஸோ ஒரு பேச்சுக்கு வருவாங்களான்னு தெரியல. டெல்லியில் அந்த ஓட்ஷோர் கேம்பெயின் நடத்தினப்போ டிவியில் ஆன்லைனில் கனிமொழி ராகுல் காந்திகிட்ட எதுக்காக பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்திக்கிறார் அப்படின்னு கேட்டது லைவ் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் கட் ஆகிட்டு ஒரு நிமிஷம் என்னமோ அந்த லைவில் இங்கிலீஷ் சேனலில் காட்டினதில் அந்த வருது. ஸோ நேரடியாக இன்னும் ராகுல் எஸ் நோ சொல்லலைன்னு திமுகன்னு இருக்குது. அது நடந்து விட்டால் மைனாரிட்டி ஓட்டு வராது. இன்னொரு பக்கம் மைனாரிட்டிகளும் ஜாலியாக விளையாடுகிறார்கள். ஒரு பக்கம் ஸ்டாலினை வச்சு மோகன் சி லாசரஸ் ஒரு மீட்டிங் போடுறாரு. அந்த கூட்டத்தில் இருந்த பாதிரியார் நேற்றைக்கு விஜய் கூட்டத்தில் இருந்து கொண்டு 234 தொகுதிகளும் நாங்கள் ஜெபம் செய்வோம் உங்களுக்காக உழைப்போங்கிறார். அது அங்கிருந்து அதே பாதிரியார் இங்கே வந்து சொல்றாருன்னா அவர்களும் இவர்களை வைத்து புரியுது. இப்போ நம்ம இந்த விடயத்துல இப்போ இந்த அஜித் ஆக்னல் இவங்களோட விடயத்துல இப்போ ஃபைனலாக என்ன நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கல, காலையிலேருந்து ப்ரெஸ் மீட் கேட்குறாங்க, பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் என்ன இஷ்யூ நீங்கள் பேசுங்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்க மறுக்கிறாங்க. விஜய் அவர்களை சந்தித்து பேசினதுக்கப்புறம் தான் பேசணும்னு எதுவும் முடிவில் இருந்தாங்களோ தெரியல. கார் வரும்போது மறிக்கிறாங்க. ஆனால் இன்னும் விஜய் அவர்கள் கூப்பிட்டு தனியாக பேசலை, சிடிஆர் தான் வந்து பேசுகிறாரு. ஸோ இது எந்த மாதிரி முடியும்னு நம்ம எடுத்துக்கலாம். நிர்மல்குமார் பேசிட்டு அதன் பிறகு ஃபோட்டோ எடுக்காமல் ஒரு சந்திட்டு பேசாமல் ஊருக்கு போங்க, ஏதோ பண்ணுறேன்னு முடிப்பாங்க. இதுதான் நடக்கும். இப்படி தான் முடியறப்ப தான் முடிக்கும். இல்லைன்னா அவரோட சேர்ந்து வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ரொம்ப சின்னதாக பிடிஆர் இப்போ நிர்மல்குமார் பேச இவர் வந்து ஒத்துப்படுற மாதிரி ஒரு சின்னதாக நடத்தும். இது 2 தான் நடக்கும். நன்றி.